பண்டைய சமூகம் என்ற இந்த பாடப்பரப்பில் இந்த வீடியோவிலே பண்டைய கால சமூகத்தினுடைய நிர்வாக அமைப்பு எவ்வாறு காணப்பட்டது, அவர்களுடைய பொருளாதாரம் எவ்வாறு காணப்பட்டது, அவர்களுடைய கலாச்சாரம் எவ்வாறு காணப்பட்டது என்ற பகுதியைத்தான் நாங்கள் இந்த பாடப்பரப்பிலே முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். பண்டைய சமூகம் என்பதை நாங்கள் ஏற்கனவே கடந்த பாடங்களிலே பார்த்திருக்கிறோம். வரலாற்று சமூகத்தை தான் பண்டைய சமூகம் என்ற ஒரு சொல்லால் அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே எமக்கு வரலாறு சரியாக கிடைக்கின்ற இலங்கை வரலாறு கிடைக்கின்ற பகுதியைத்தான் இந்த பரப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்று வாழ்ந்த எமக்கு முன்னால், அதாவது 200-300 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களை ஆட்சி செய்த அமைப்பு எவ்வாறு காணப்பட்டது, இன்று பாராளுமன்ற ஆட்சி முறை இருப்பது போன்று அன்று எவ்வாறான ஆட்சி முறை காணப்பட்டது, இன்று இருக்கின்ற பொருளாதார கட்டமைப்பு வேறு, அன்று எவ்வாறான பொருளாதார கட்டமைப்பு இருந்தது, எவ்வாறான பொருளாதார முறைகள் இருந்தது என்பது தொடர்பாகவும், அவர்களுடைய கலாச்சார செயற்பாடுகள் எவ்வாறு காணப்பட்டது என்பது தொடர்பாகவும் இந்த வீடியோவிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நாட்டின் நிர்வாக கட்டமைப்பை எடுத்துக்கொண்டால், ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால் அன்று தொடக்கம் இன்று வரை உலகத்திலே பொதுவான ஒரு அமைப்பு தான். ஒரு நாட்டுடைய நிர்வாக கட்டமைப்பு எடுத்துக்கொண்டால் சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை என்று 3 துறைகள் ஒரு நாட்டின் நிர்வாக கட்டமைப்பில் காணப்படும். சில சந்தர்ப்பங்களில் சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை 3மே ஒரே இடத்தில் இருக்கும். சர்வாதிகாரிகள் ஆட்சி செய்கின்ற சந்தர்ப்பங்களில் சட்டத்துறை சட்டம் இயற்றுகின்றவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். அதை சட்டத்தை நிர்வாகம் செய்கின்றவர்களாகவும் அவர்களே காணப்படுவார்கள். சட்டத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அதற்கு தீர்ப்பு வழங்குகின்றவர்களாகவும் அவர்கள் காணப்படுவார்கள். உதாரணத்துக்கு நாங்கள் ஹிட்லருடைய, முசோலினியுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய காலப்பகுதியில் அவர்களுடைய நாட்டிலே 3 துறையும் அவர்களுக்கு கீழால் இருந்ததை காணுகின்றோம். சில பொழுது சட்டத்துறையும் நிர்வாகத்துறையும் ஒருவருக்கு கீழாலும் நீதித்துறை தனியாகவும் இருப்பதை காணலாம். இந்த இடத்திலே நாங்கள் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சட்டத்துறை என்றால் என்ன, நிர்வாகத்துறை என்றால் என்ன, நீதித்துறை என்றால் என்ன. சட்டத்துறை என்றால் ஒரு நாட்டுக்கு தேவையான சட்டங்களை இயற்றுகின்ற பகுதிதான் சட்டத்துறை. அந்த சட்டங்களை அமுல்படுத்துகின்ற, அந்த சட்டங்களை மக்கள் மயப்படுத்துகின்ற செயற்பாடை மேற்கொள்கின்றது தான் நிர்வாகத்துறை. அந்த சட்டத்துறையால் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களை நிர்வாகத்துறை அமுல்படுத்த வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற பிரச்சினைகள், அதற்கு எதிராக ஏற்படுகின்ற சவால்களை தொடர்பாக தீர்வு தருகின்ற துறைதான் நீதித்துறை. தீர்வு தருகின்ற செயற்பாட்டை தான் நீதித்துறை மேற்கொள்ளும். எனவே பண்டைய காலத்திலும் எமது வரலாற்று காலத்திலும் இலங்கையில் ஒரு நிர்வாக அமைப்பு காணப்பட்டிருக்கிறது. ஆனால் விசேஷ தன்மை என்னவென்றால், இன்று எமது நாட்டில் சட்டத்துறை வேறையாகவும் நிர்வாகத்துறை வேறாகவும் நீதித்துறை வேறாகவும் காணப்படுகிறது. சட்டத்துறை பாராளுமன்றம் சட்டத்தை இயற்றுகின்ற வேலை செய்கின்றது, அமைச்சரவை நிர்வாகத்துறை வேலை செய்கின்றது, நீதிமன்றம் உயர்நீதிமன்ற கட்டமைப்பு கீழ் இருக்கக்கூடிய நீதிமன்றம் நீதித்துறை சார்ந்த வேலைகளை செய்கின்றது. ஆனால் பண்டைய காலத்தில் சட்டத்துறையாகவும் நிர்வாகத்துறையாகவும் பணியாற்றியது அரச சபையாகும். புத்தன்னே ஹெல கல்வெட்டிலே இது தொடர்பான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். இலங்கையிலே எக்தன் சாமியா என்ற சொல்லால் புத்தன்னே ஹெல கல்வெட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த எக்தன் சாமி என்பது அரச சபையை குறிக்கக்கூடிய ஒன்று. எனவே நிர்வாகத்துறையாகவும் சட்டத்துறையாகவும் அன்றைய காலத்தில் அரச சபை காணப்பட்டது. ஏனென்றால் இலங்கையிலே முடியாட்சி காணப்பட்டமையினால். இரண்டாவது நீதித்துறை. நீதித்துறையை கல்வெட்டுக்களிலே சபாவ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குருமகத்த மன்ன கல்வெட்டு, அதே போன்று மெதுக்கிரிய 2ஆம் சேன மன்னனுடைய கல்வெட்டுக்களிலே நீதித்துறை தொடர்பான விடயங்கள், அதை நீதித்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் தொடர்பான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். குறிப்பாக அன்றைய காலத்திலே நீதித்துறை என்பது அரச காணிகளை பௌத்த பிக்குகளுக்கு தானம் அளிக்கின்ற பொழுது, அல்லது அரச செயற்பாடுகள் சார்ந்த முக்கியமான விடயங்கள் நடக்கின்ற பொழுது அந்த இடத்திலே இந்த சபாவை என்கின்ற நீதித்துறையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் கட்டாயம் சமூகம் அளித்திருக்க வேண்டும்
என்ற விடயங்கள் தான் இந்த குருமகத்தமன கல்வெட்டு, மெதுகிரி 2ஆம் சேன மன்னனுடைய கல்வெட்டு போன்ற விடயங்கள் எங்களுக்கு குறிப்பிடுகின்ற மகளே கஸ்பா போன்ற இந்த கல்வெட்டுக்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் அதனைத்தான் எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றன. அதே போன்று பண்டைய கால நிர்வாக கட்டமைப்பில் பார்க்கின்ற பொழுது மன்னர்கள் ஆட்சி செய்கின்ற அதே வேளை பிரதேச நிர்வாகிகளை நியமித்து தூர பிரதேசங்களை நிர்வகித்ததற்கான ஆதாரங்களும் காணப்படுகின்றது. வசப மன்னன் இலங்கையிலே மிக முக்கியமான ஒரு மன்னர் அல்ல, மிக முக்கியமான மன்னர் வசப மன்னன். இவனுடைய காலத்திலே இலங்கையின் பல பிரதேசங்களை இவனுடைய ஆட்சியின் கீழ் வைத்திருந்தான். அதற்கு உதாரணம் ரிசிகிரி என்ற அமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பாளராக இருந்து அங்கு ஆட்சி செஞ்சதாகவும் இவனுடைய பிரதேச நிர்வாகியாக காணப்பட்டது தொடர்பாகவும் அங்கே பிரியங்கதிசை என்ற ஒரு விகாரியை கட்டியது தொடர்பாகவும் அதற்காக வேண்டி இவன் வழங்கிய தங்கத்திலான சாசனம்தான் வள்ளிப்புறத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட வள்ளிப்புற பொற்சாசனம் என்று வரலாற்றிலே காணலாம். எனவே வள்ளிப்புற பொற்சாசனம் ரிசிகிரி என்ற அமைச்சருடைய சேவையும் அதுக்காக அரசனால் வழங்கப்பட்ட நன்கொடைகள் தொடர்பான உரிமைகள் தொடர்பான சாசனம் எழுதப்பட்டிருப்பதை காணலாம். எனவே வசவ மன்னனுடைய காலத்தில் யாழ்ப்பாணத்திலும் வசவ மன்னனுடைய ஆட்சி நிகழ்ந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அதே போன்று கீழ்மட்டத்திலே கிராம சபைகள் காணப்பட்டமை தசகம் எத்தன் என்ற சொல் அதற்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம். அந்த காலத்திலே பண்டைய காலத்திலே அரசுரிமை எவ்வாறு இருந்தது என்றால் தந்தைக்கு பின் பட்டத்து ராணியின் முதலாவது பிள்ளைக்கு கிடைத்தமை. பொதுவாக அரசு தொடர்பான கோட்பாடுகளிலே தந்தைக்கு பின் அரசனுக்கு பல மனைவிகள் இருந்தாலும் பட்டத்து ராணியாக இருக்கின்றவருடைய மூத்த பிள்ளைக்கு தான் ஆட்சி கிடைக்கும். இதுதான் பொதுவாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் சில பொழுது சகோதரர்களுக்கு கிடைத்திருக்கின்றன. உதாரணமாக தேவநம்பிய திஸ்ஸ மன்னனுக்கு பின்னால் அவனுடைய தம்பி உத்திய, மகாசிவ போன்ற 4 சகோதரர்களும் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். எனவே ஆட்சி அரசுரிமை தொடர்பாக பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் பாப்பாவுக்கு பின்னால் அரசனுக்கு பின்னால் அரசனுடைய பட்டத்து ராணியின் மூத்த பிள்ளைக்கும் சில பொழுது அரசனுடைய சகோதரருக்கும் கிடைத்திருப்பதை வரலாற்று தகவல்கள் நமக்கு காண கிடைக்கின்றன. நாங்கள் இவ்வாறான அரச நிர்வாகத்திலே மன்னர்கள் கட்டாயம் பொதுமக்களுக்கு பொது சேவை செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது. அந்த அடிப்படையில் சில மன்னர்களுடைய முக்கியமான சமூக பணிகளை இந்த பகுதியிலே நாங்கள் பார்ப்போம். புத்ததாச மன்னன் கிறிஸ்துவின் 340 368 இடைப்பட்ட காலப்பகுதியில் ஆட்சி செய்த மன்னர். இவன் வைத்தியசாலைகளை அதிக நிர்மாணித்த ஒரு மன்னனாக காணப்பட்டான். 4ஆம் காசியப்ப மன்னன் கிறிஸ்து 914 923 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் ஆட்சி செய்த மன்னன். இவன் காய்ச்சலால் பிடிக்கப்பட்ட நோயாளிகளுக்கென்று தனித்துவமான வைத்தியசாலையை நிர்மாணித்த மன்னன். இன்று நாங்கள் டிவியிலும் ரேடியோவிலும் அதிகமாக பார்க்கின்ற ஒரு விடயம்தான் கொரோனா நோயாளிகளுக்கு தனித்துவமான வைத்தியசாலைகள் நிர்மாணிக்கப்படுவது. அதுபோன்று 4ஆம் காசியப்ப மன்னனுடைய காலத்தில் காய்ச்சல் நோய் வேகமாக பரவி வந்ததனால் காய்ச்சல் நோயாளிகளுக்கென்று தனியான ஒரு வைத்தியசாலைகளை நிர்மாணித்தான். அந்த வைத்தியசாலைகளுக்கு கல்வெட்டுக்களிலும் இலக்கியங்களிலும் உபசக்க ரோகநாச என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 5ஆம் மஹிந்த மன்னன் அனுராதபுரத்தின் கடைசி மன்னன். இவனுடைய ஆட்சி கிறிஸ்துவின் 982 1029 இடைப்பட்ட காலப்பகுதி மன்னன். இவன் வைத்தியசாலைகளை டெவலப் பண்ணுகின்ற, வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்கின்ற, வைத்தியசாலைகளுக்கு இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்திக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்த மன்னனாக கருதப்படுகின்றான். அதே போன்று 1ஆம் உபதிஸ்ஸ மன்னன் கிறிஸ்துவின் 365 406 இடைக்கட்ட காலப்பகுதி ஆட்சி செய்த மன்னன். இவன் பிரசவ விடுதிகளை கட்டிய மன்னனாவான். இவன் கட்டிய பிரசவ விடுதிகள் இலக்கியங்களிலும் கல்வெட்டுக்களிலும் பசவந்தி நாமசாலை என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறது. எனவே நாங்கள் பண்டைய காலத்தை பார்த்தால் பண்டைய கால சமூகம் மிகவும் முறைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக இருந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அரசர்கள் உள்நாட்டிலே அபிவிருத்தி செய்தது போன்று இலங்கையை சுற்றி உலகத்திலே காணப்பட்ட வெளிநாட்டுகளுடனும் சிநேகபூர்வமான தொடர்புகளை மேற்கொண்டிருக்கிறான் அல்லது தனது ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்கான வெளிநாட்டு உத்திகளை கையாண்டிருக்கிறான். 1ஆம் கஜபாகு மன்னன் சேரராஜ்ய பத்தினி தெய்வ கோயில் திறப்பிலாவுக்கு சென்றமை தொடர்பாக அங்கே தென்னிந்தியாவிலே கல்வெட்டுக்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையிலிருந்து ஒரு மன்னர் அங்கே பத்தினி தெய்வ கோவில் திறப்பிலாவுக்கு சென்றிருக்கிறது என்றால்
இலங்கைக்கும் சேரராஜ்யத்துக்கும் இடையிலான உறவு இது தொடர்பாக கண்டுகொள்ள முடியும். பாதுகாப்பிய மன்னன் கிறிஸ்துவுக்கு முன் 22 கிறிஸ்துவின் 7ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் ஆட்சி செய்த மன்னன் உரோம நாட்டுக்கு தூதர்களை அனுப்பி ருவன்வலிசாயாவுக்கு பூஜை செய்வதற்காக வேண்டி கண்ணாடி மணிகளை கொண்டு வர ஏற்பாடு செய்த ஒரு மன்னன் ஆகும். இதனால் தான் இன்றும் ருவன்வலிசாயா முத்தத்தில் பாதுகாப்பிய மன்னனுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அவனை அந்த அளவுக்கு பௌத்தர்கள் மதிப்பதற்கு அவன் அந்த ருவன்வலிசாயாவுக்கு பூஜை செய்வதற்கான கண்ணாடி மணிகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி உரோமபுரிக்கு தூதர்களை அனுப்பி அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டமைக்காக வேண்டி மக்கள் அந்த கௌரவத்தை வழங்குகிறார்கள். அடுத்தது உரோமபுரிக்கும் இலங்கைக்குமான தொடர்பை இந்த ஆதாரத்திலிருந்து எங்களால் கண்டுகொள்ள முடியும். 6ஆம் அக்ரபோதி மன்னன் காலத்தில் 20 முறை சீன ராஜதந்திரிகள் சீனாவுக்கு சென்று உறவாடி இருப்பதை மகாவம்சத்தில் எங்களால் கண்டுகொள்ள முடியும். அதேபோல் 1ஆம் விஜயபாகுமன் கிறிஸ்துவின் 1070 1110 இடைப்பட்ட காலப்பகுதியில் ஆட்சி செய்த மன்னன், பொலனறுவை ராஜ்யத்தின் 1வது மன்னன். இவனுடைய வெளிநாட்டு தொடர்பை பார்க்கின்ற பொழுது இலங்கையை பாதுகாப்பதற்காக வேண்டி சோழர்களிடமிருந்தும் சேர சோழர்களிடமிருந்து இலங்கையை பாதுகாப்பதற்காக வேண்டி அவனுடைய வெளிநாட்டு தொடர்புகளை விரிவுபடுத்தியிருப்பதை காணலாம். கலிங்க நாட்டு இளவரசி திருலோக சுந்தரியை அவன் திருமணம் முடித்து கலிங்க நாட்டுக்கும் இலங்கைக்குமான திருமண தொடர்பை குடும்ப தொடர்பை ஏற்படுத்தினான். அதே போன்று தனது சகோதரி மித்தா இளவரசியை பாண்டி இளவரசனுக்கு திருமணம் முடித்து கொடுத்து சேர சோழர்களிடமிருந்து இலங்கைக்கு ஏற்படுகின்ற ஆபத்தை குறைக்கின்ற அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான குடும்ப உறவை திருமணத்தின் மூலமான உறவை ஏற்படுத்தி வெளிநாட்டு தொடர்பை பலப்படுத்தியிருப்பதை காண கிடைக்கின்றது. 10ஆம் நூற்றாண்டில் அரபு மன்னர்களுடனான தொடர்பு இமாம் அல் பலசூரியுடைய குறிப்பின் அடிப்படையில் இலங்கை சிவப்புத்தீவின் இலங்கையின் அரசர்கள் எகிப்துக்கு தூதர்களை அனுப்பி அங்கே எகிப்திய சுல்தான்களுடன் பரிசு பொதிகளை பரிமாறியதாக இமாம் வரலாற்று ஆசிரியர் பலசூரி அவருடைய வரலாற்று குறிப்புகளை பதிவு செய்திருக்கிறார்கள்.